ஹலோ வணக்கமுங்க. இன்றைக்கி என்ன வீடியோலன்னா முட்டைக்கோஸ் தாங்க. முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணால் வீட்டில் சாப்பிடவே மாட்டேன்றாங்க. அதை வித்தியாசமாக ஒரு பக்கோடா போடலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான இது கடலை மாவு எடுத்துருக்கேங்க. ஒரு 3/4 டம்ளர் எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். 3/4 டம்ளர் கடலை மாவு எடுத்திருக்கேன். ஒரு அரை டம்ளர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். 1/4 டம்ளர் ஒரு 1½ ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. முட்டைக்கோஸை நம்ம நல்லா நெய்ஸாக சீவிக்கணுங்க. கேரட் சீவுறதுல சீவிக்குங்க. அப்புறம் எடுத்து வச்ச மாவெல்லாம் கலந்துக்கலாம். அப்புறம் அதுக்கு பார்த்திங்கன்னா கூடவே சால்ட், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. அப்புறம் கொஞ்சம் கலருக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். காரத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. காரத்தூள் போடுறதுக்கு பதில் நீங்கள் பச்சை மிளகாய் கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க, உங்கள் இஷ்டம்தான். நான் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் மல்லித்தூள், நல்லா மல்லித்தழையை நல்லா கட் பண்ணி சின்ன சின்னதாக போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்லையே தண்ணி விட்டுறாதீங்க. முதல்லையே தண்ணி விட்டுறாமல் நல்லா கிளறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பக்கோடா போடுற பதத்துக்கு கொண்டு வந்துக்குங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு நல்லா இருக்குங்க. முட்டைக்கோஸ் பொரியல் சாப்பிடவே மாட்டுறாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்துக்கு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். மல்லித்தழை, புதினா இருந்தால் கூட போட்டிங்கன்னா நல்லா கமகமன்னு வாசமாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இது பாமாயில் தாங்க, காஞ்சிட்ருக்குது. இப்போ நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அப்படியே உதிரி உதிரியாக போட்டு எடுத்துக்கலாங்க. உருண்டை உருண்டையாக போடாமல் உதிரி உதிரியாக போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கிள்ளி கிள்ளி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடி ஆகிடுச்சுங்க. இது தாங்க உங்களுக்கு காளான், ரோட்டு கடை காளானில் இந்த மாதிரி தான் செஞ்சு அதுக்கப்புறம் தாங்க எல்லா கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் போட்டு கலக்கி நமக்கு காளான் கிரேவி மாதிரி கொடுக்கறது. இது அப்படியே சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. சூப்பராக இருக்குது பாருங்கள். முட்டைக்கோஸ் பக்கோடான்னு சொன்னால் தான் தெரியும். அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். பூண்டு கூட வேணுன்னா 2 தட்டி போட்டுக்கலாங்க, மணமாக இருக்கும். அம்புட்டு தாங்க முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடி ஆகிடுச்சி. சூப்பரான இதுக்கு சைடு எதுவுமே வேண்டியது இல்லைங்க. வேணும்னா கூட தேங்காய் சட்னி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக்கும் ஒரு ஷேரும் சப்ஸ்கிரைபரும் பண்ணி விடுங்க பிள்ளைகளா.